செங்கல்பட்டு அருகே அரசு தொடக்க பள்ளிக்குள் முதலமைச்சர் விஜயின் புகைப்படத்துடன் நுழைந்து ரீல்ஸ் எடுத்த தாவேக்கவினர் மாணவர்களை வைத்து முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து பாடுமாறு கூறியதாக புகார் எழுந்துள்ளது. ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதேபோல திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியிலும் பள்ளி மாணவர்களை வைத்து தாவேக்கவினர் விஜய் பிறந்த நாளை கொண்டாடி உள்ளனர். நீயடா இங்க எதுக்கு வந்த? மறுபடியும் என்ன உடைக்க போற? அதுக்காக வரல, உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட வந்திருக்கேன். ஓ, இப்ப நீ எல்லாம் வாழ்க்கைக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சியா? உனக்கு வழிகாட்டிக்கிட்டா நீ. கட்சி அடையாளத்துடன் பள்ளிகளுக்குள் நுழைந்து மாணவர்களை தொல்லை செய்யக்கூடாது என்று அக்கட்சி தலைமையை எச்சரித்த பிறகும் இன்னும் போங்க. டேய், நான் வயசு பசங்களோட நம்புவேன், ஆனா உன்ன மாதிரி வயசாயி வழுக்க உந்துற நம்ப மாட்டேன்டா. பேப்பர் வெட்டி தலையா, இதுக்கெல்லாம் தலைமையே நீதான். தெரியும்டா. இதுபோன்று தொடர்வதற்கு பெற்றோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மோசம் படிக்கிற நாயம் மூஞ்சி பார்த்தா தெரியாது. யோ, அவன் மண்டே நல்லா உத்து பாருயா. வெள்ளாவி பானையில வேக வச்ச மாதிரி. ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான், திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன், இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? அந்த ஆள் என்ன சொன்ன? 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணதுக்கு நான் உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே உங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்வேன் அவர் சொன்னார். ஏன் என்ன சொன்ன? 2 பேரும் ராஜினாமா பண்ண சொல்லும் போது முதலமைச்சர் நான் தான் சொன்னேன், 2 பேரும் ராஜினாமா செய்ய சொல்றேன், அது ஜெயிக்கணும், நீங்க அதுல பிரச்சாரத்துக்கு செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் தான் சொன்னேன். அவரு சரி அந்த நேரம் வரும்போது அதை பற்றி யோசிப்போம்னு சொன்னார். அவர் உங்க 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நானே வருவேன், நானே பிரச்சாரம் செய்வேன், அவரா சொல்லல. நான் கேட்டேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே இவனை நல்லா திட்டணும்னு ஆசை, ஆனா திட்ட முடியல. ஏன்னா பெரிய மனுஷனா இவன் அந்த போர்வியில வாழ்ந்துட்டு இருக்கான். 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் யார் உங்களை ஆகி விட்டது? யாரையாகி விட்டது? உங்க பத்திரிகை முதலாளி ஆகி விட்டுருக்காரு. உங்க பத்திரிகை முதலாளி ஆகி விட்டுருக்காரு. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம உனக்கு காலை கிடைக்காம காய அடிச்சு விட்டுருங்க. நீங்க எந்த பத்திரிகை சார்? நீங்க எந்த பத்திரிகை சார்? நீங்க எந்த பத்திரிகை? அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல எந்த பத்திரிகை சொல்லுங்க, கேக்குறீங்கல்ல? நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது, அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க மஞ்ச பத்திரிகையா? நீங்க மஞ்ச பத்திரிகையா? நீங்க மஞ்ச பத்திரிகையா? திரும்ப பேசுறீங்க. திரும்ப பேசுறீங்க. என்ன திரும்ப பேசுறீங்க? நீங்க மஞ்ச பத்திரிகையா? நீங்க மஞ்ச பத்திரிகையா? திரும்ப பேசுறீங்க. திட்டமிட்டு வந்திருக்கீங்க. இங்க யார் உங்களை ஏவி விட்டது? யார் ஏவி விட்டது? உங்க பத்திரிகை முதலாளி ஏவி விட்டுருக்காரு. உங்க பத்திரிகை முதலாளி ஏவி விட்டுருக்காரு. நீங்க தினகரனா? அது மஞ்ச பத்திரிகை ஆயிடுச்சு. ஓல்டுமே ஒரு கிறுக்கு கூதிங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது, சரியான மலுமட்ட தாய். இந்த கிரிஞ்சுனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு, கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். வாயில கொழுக்கட்டை வச்சிருக்க, இன்னும் சொல்லுடா. என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல. ஏன்டா ஊரே உதைக்க வருது? சார், உங்க 4 பேருக்கும் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஆங்கர் மேம் சொல்லியிருந்தாங்க, நேற்று 17ஆவது சட்டமன்றம் நடந்துச்சு, அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு மட்டும்தான் கேட்டாங்க. ஆனால் நீங்கள் எங்களுக்கு அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது, 77 வருஷம் லெகசி அப்படின்றீங்க. எங்களுக்கு அது வேண்டாம் சார், அது முடிஞ்சிருச்சு. இதை தன்னை கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. இல்ல, இப்போ அடிப்படையில நீங்க சொன்னீங்க எங்களுக்கு ஹிஸ்டரி தேவையில்லை அப்படின்னுட்டு. இந்த எங்களுக்குங்கிறது யாருங்கிற முதல்ல கேள்வி இருக்கு. ஒண்ணு,
ரெண்டாவது, ஹிஸ்டரி தேவையில்லைன்னு சொல்றதே ஒரு ப்ரிவிலேஜ் தான். சோலி முடிச்சு எனக்கு வரலாறு தேவையில்லை அப்படின்னு சொல்றதே, நான் எல்லாம் எனக்கு சொஃபஸ்டிகேட்டடா இருக்கேன், சொகுசா இருக்கேன் அப்படின்னு சொல்ற கூடாது தான். அந்த சொகுசான சொஃபஸ்டிகேட்டடான இடத்துக்கு எப்படி வந்தோங்கிறத சொல்ற இடத்துல நாங்க இருக்கோம். ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீ ஹிஸ்டரி பேசாதங்கிறது ஒரு தரப்பினுடைய இன்ஃபீரியாரிட்டி. இப்போ நாங்கள் லெகசியை பேசும்பொழுது, நாங்கள் வந்த பாதையை பேசும்பொழுது, நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம், இந்த போராட்டத்தில் பண்ணிட்டு வந்தோம், இந்த இடத்துல அடி வாங்கிட்டு வந்தோம், இந்த இடத்துல உதவ வாங்கிட்டு வந்தோம், சோஷியல் ஸ்ட்ரக்சர் இப்படி இருந்துச்சு, அதை இப்படி தகர்த்துட்டு வந்தோம் அப்படின்னு நாங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வைக்கிறதுக்கு ஒன்று இல்லை. அந்த இன்ஃபீரியாரிட்டி ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீ ஹிஸ்ட்ரி பேசாத அப்படின்னு எங்களை மடக்கிறது. ஹிஸ்டரி வேண்டாம் அப்படின்னா காமராஜரையும், தந்தை பெரியாரையும், அண்ணாவையும், அஞ்சலை அம்மாளையும், வேலுநாச்சியாரையும் எதுக்கு வழிகாட்டி, எதுக்கு தலைவர் அப்படின்னு சொல்றீங்க? அப்ப அது உங்களுடைய ஸ்டாண்டுக்கு நீங்களே முரணாகிறீங்களா? ஹிஸ்டரி வேண்டாம்னா 41 பேர் செத்து போனது அந்த இன்சிடென்ட் சட்டமன்றத்தில் பேசுறீங்க, அது ஹிஸ்டரியா நிகழ்காலமா? இந்த ஹிஸ்டரிங்கிறதுக்கு என்ன மார்க் வைக்கிறீங்க? 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மட்டும் தான் ஹிஸ்டரியா? நேற்று நடந்த ஹிஸ்டரி கிடையாதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. விருதுநகரில் தாவேக்க ஒன்றிய செயலாளர் முத்துவேல் எவ்வித அனுமதியுமின்றி போலியோ சொட்டு மருந்து முகாம் ஒன்றுக்குள் நுழைந்து அலாவுதீன் விலகு தேய்ச்சா வர பூத மாதிரி வந்து நிக்கிறியே, யாரா நீ? அதிகாரி போல ஆய்வு செய்து குழந்தைக்கு மருந்து புகட்டி அதனை இது காடு மோடு பாடலுடன் எடிட் செய்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வெளியிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைஞ்சு 40 நாள் ஆகுது. விஜயனுடைய ஆட்சி எப்படி இருக்கு? எவ்வளவு டைம் கொடுப்பீங்க? எவ்வளவு நாளுக்கு அப்புறம் நல்லது செய்வார் அவரு? இப்பவே செஞ்சுட்டு தானே இருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு? சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. அப்படி கேட்டா அந்த கேர்ள்ஸ் பரடா, அப்படி கேட்டா அந்த கேர்ள்ஸ் பரடா, அது பேர் என்ன? சிங்கப்பெண் சிறப்பு படை, சிங்கப்பெண் சிறப்பு படை உருவாக்கி இருக்காங்க. ஆனா அங்க உள்ள சிங்கப்பெண்ணுக்கு இன்ஸ்பெக்டர் பாலியல் தொல்லை கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம செய்தி எல்லாம் பாக்குறோம். அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்றாங்க. நீங்க பாதுகாப்பு கொடுக்குற அந்த சிங்கப்பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி வரும்? இப்போ அதிமுக ஊழல் சக்தின்னு சொன்னீங்க. அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே கட்சியில நினைச்சுக்கிறீங்க. அப்போ உங்களை ஊழல் சக்தி நினைக்க மாட்டாங்களா மக்கள்? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? உண்மையான மராத்தான் வீரர் எங்க அண்ணன் மாசு இங்க இருக்கிறாரு. நீங்க என்னடானா 6 கிலோமீட்டர் மராத்தான்ல 3 கிலோமீட்டர் ஓடிட்டு நீங்க தான் மாசுன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க மாமா, உங்க மாப்பிள்ள வேட்டியை இறக்கி விட்டாண்ட சாதாரண மனுஷன், அதே வேட்டியை தூக்கி மடிச்ச காட்டினாடா மதம் கொண்ட யானை. மதம் கொண்ட யானை இருக்குடா. உலகத்திலே மாரத்தான முடிச்சது கார்ல போய் முடிச்ச முதலமைச்சர் அவர்தான். அந்த கிரெடிட் வேணா நீங்க எடுத்துக்கோங்க. முதல் கார்ல மராத்தான் ஒண்ணு முதலமைச்சர். என்ன மாதிரி வர்றாரு அவரு கால அவரே ஓடுறாரு. அதிசயத்தை பாருங்களேன். நாங்கள வாடகை காலில் ஓடிட்டு இருக்குமா? இந்தியாவிலேயே 3 கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஒரே சிஎம் எங்க சிஎம் தாயா. இது வரைக்கும் இருந்த சிஎம்லயே ஒரு மராத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டுல இந்தியாவிலே ஒரே சிஎம் திரு சி. ஜோசப் விஜயானந்த் தான். அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. அண்ணன் இன்னமா நிக்காம ஓடுறாரு பாத்தியா? அங்க பாக்குறான். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா 2024 ஹாஃப் மராத்தான், அதாவது 21 கிலோமீட்டரை 2 மணி நேரத்துல முழுமையா ஓடி சாதனை படைச்சாரு. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. Thank you. Excellent. I'm exhausted. You coming out to run? What's motivating you to come now? Fitness. உத்தரகாண்ட் சிஎம் புஷ்கர் சிங் தாமி கடினமான மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் கிட்ட விளையாட்டு ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்காக அவரும் பல மாரத்தான் ஓடி இருக்கிறாரு.
மேகாலயா முன்னாள் முதலமைச்சர் முகுல் சங்மா மலைப்பகுதியில் வாழக்கூடிய வடகிழக்கு மக்கள்கிட்ட விளையாட்டு ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்காக அவரும் பெரிய பெரிய மாரத்தான் நடத்திருக்கிறாரு. அவ இந்த ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. இது இல்லாம ஹரியானாவுடைய முதலமைச்சர் நயாப் சிங் சைனி, கோவாவுடைய முதலமைச்சர் பிரமோத் சாவந்த், ஏன்பா நம்ம தமிழ்நாட்டுடைய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் 67 வயசுல 140க்கும் மேற்பட்ட மாரத்தான் ஓடி சாதனை படைச்சாரு. 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டுல, இந்தியாவிலே ஒரே சிஎம் திரு சி ஜோசப் விஜயன் தான். நான் உனக்கு சொன்னா நீ என்ன தப்பாங்க செய்ய மாட்டேன். நானும் எவ்வளோ பேர் டிராவல் பண்ணிட்டேன்டா, ஆனா உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. 42 கிலோமீட்டர் ஓடிருக்காரு. இதுவரை 167 மாரத்தான் போட்டிகளில் கலந்து கொண்டு ஓடி இருக்கிறேன். புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. அதிகபட்சமாக 42 கிலோமீட்டர் ஒரு மாரத்தான், 32 கிலோமீட்டர் ஒரு மாரத்தான், 30 கிலோமீட்டர் 3, 25 கிலோமீட்டர் 1, மீதம் எல்லா மாரத்தானும் 21 கிலோமீட்டர். மாப்ள யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க. என்ன மாப்பிள்ள இது கேப்பா? ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். நல்லாக்கா. வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டிருக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். சரி ஜோக்கர். உலகின் 13 நாடுகளில் ஓடி இருக்கிறேன். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இத்தாலி, கத்தார், நார்வே, ஏதென்ஸ், பிலிப்பைன்ஸ் என்று 13 நாடுகளில் நடைபெற்ற மாரத்தான் போட்டிகளில் ஓடி இருக்கிறேன். எனக்கு வயது 67. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். 6 கிலோமீட்டர் ஓடி அதுல 3 கிலோமீட்டர் கார்ல போன நீங்களா மாரத்தான் வீரர்? ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க, தம்மி பிசாக்கேடா. அதுல போத விழிப்புணர்வு வேற. கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு கரெக்டா ஓடுங்க, நல்லா ஓடலாம் இன்னும். அடேங்கப்பா, 3 நாள்ல 100 கோடியா? டேய், சிஎம்டிஏல அப்ரூவல் கொடுக்கறதுக்கு 3 நாள்ல 100 கோடி ரூபா. லஞ்சம்லாம் சொல்லாதீங்க, லஞ்சம் சொல்லாதீங்க, சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லுங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 12,000 கோடியை தாண்டுதே. சரி, ஒரு டிபார்ட்மெண்ட்ல, அது சிஎம்டிஏலயே இவ்வளவுனா, இன்னும் ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் என்னென்ன பிளான் பண்ணிருப்பீங்க? இல்ல ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா. டேய், ஊழலை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்காடா? நான் சொல்லல, நியூஸ்ல சொல்றாங்க பாருங்க, மேல போட்டிருக்கேன் பாருங்க. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். என்ன ஒரு குட் நியூஸ். என்னடா ஒரு நிமிஷம், என்னடா ஒண்ணு சொல்லாம போத்துற? இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? வீட்டு கொடுங்க சார், தயவுசெய்து கெஞ்சி கேட்கறீங்களா? பேச முடியல சார். இதுக்கு பின்னாடி தாவேக்காவோட மாவட்ட வழக்கறிஞர் செயலாளர் இருக்காரு அருண். இதுக்கு நடுவுல நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருந்தனோ அந்த திறமையை கையில் எடுக்க வேண்டியது. ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறாரு. அதுக்கு பின்னாடி நந்தகோபால், மகதூர் பாஷா, தேவி, கணேஷ், லோகு, அங்கு, சதீஷ் இவங்க பிளான் போட்டு அரிசி, மளிகை பொருள், ஜவுளி, எண்ணெய், ஆயில் எவ்வளவு என்னென்ன கிடைக்குதோ கோடி கணக்கில் அடிக்கிறாங்க சார். யோ, கட்ட காலாடி கஷ்டப்படுறமேனு உங்க கூட எல்லாம் சேர்ந்து திருடி சொந்த கால நிக்கலான்னு பார்த்தா This is a new beginning. Starts now.